துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். துலாம் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே நீங்க துணிச்சலான முடிவுகளை எந்த விதமான பதட்டமும் இல்லாம எடுப்பீங்க. அப்படிப்பட்ட துணிச்சலான முடிவுகளும் உங்களுக்கு அதிக அளவுல வெற்றியை தேடி கொடுக்கும். அதே போல இந்த ஒரு நாள்ல சனி பகவானின் தாக்கம் உங்களுடைய வீட்டுல எப்படி இருக்கு, இந்த ஒரு நாளானது உங்களுக்கு எப்படி அமைய போகிறது என்பதைத்தான் நாம் இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். துலாம் ராசியில சனி பகவான் 4 மற்றும் 5ஆம் வீட்டிற்கு சொந்தக்காரராக இந்த ஒரு நேரத்தில் அமைந்திருக்கிறார். இதனால சக்தி வாய்ந்த ஒரு பலன் உங்களுடைய ராசிக்கு கிடைக்கும் என்றும் நீங்கள் ஒரு விதத்துல எதிர்பார்க்கலாம். அதே போல சனி பகவான் அப்படிங்கிறது உங்களுடைய ராசியில அமர்ந்தால் அப்படின்னாலே அதனால உங்களுக்கு தீமைகள் மட்டுமே நடக்கும் அப்படின்னு அனைத்து விதமான நபர்களும் கட்டாயம் கூறுவார்கள். அப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுக்கு 4ஆம் வீட்டிலும் 5ஆம் வீட்டிலும் அமர்ந்திருப்பதனால் அதிக அளவிற்கு உங்களுக்கு சக்தி வாய்ந்த பலன்கள் கட்டாயம் கிடைக்கும். 4ஆம் வீட்டில் அமைந்ததால் அதிர்ஷ்டங்கள் அனைத்தும் உங்களை தேடி வரும். எத்தனை நபர்கள் உங்களுடன் போட்டியிட்டாலும் சரி, உங்களுக்கு வேண்டியது அனைத்தையுமே கட்டாயம் நீங்கள் அடைந்து விடுவீர்கள். இந்த ஒரு நேரமானது அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நேரமாக துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நேரமானது விளங்கி கொண்டிருக்கிறது. அதே போல 5ஆம் வீட்டில் சனி பகவான் அமைந்திருப்பதனால் திடீர் நிதி ஆதாயங்கள், நீண்ட ஆயுள், சிறப்பான வாழ்வு இவை அனைத்தும் உறுதுணையான ஒரு பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இந்த ஒரு நேரம் உங்களுக்கு கட்டாயம் அமைந்திருக்கும். துலாம் லக்னத்தின் சனி 10 இல்லைனா 11ஆம் வீட்டில் அமைந்திருந்தது என்றால் அதுவும் ஒரு நல்ல அறிகுறியாக உங்களுக்கு பேசப்படலாம். இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு 4 மற்றும் 5ஆம் வீட்டில் அமைந்திருப்பதனால் அதிக அளவிற்கு நன்மைகள் ஏற்பட போகின்ற ஒரு நேரமாக சுப காரியங்கள் அனைத்தும் உங்களுடைய வீட்டில் இந்த ஒரு நேரத்துல கட்டாயமாக நடக்கும். அதுவும் சனி பகவான் ஆசையுடனே அந்த பிரச்சனைகள் அனைத்திலுமே நடக்கும். முடிந்த அளவிற்கு சனிக்கிழமை தோறும் சனி பகவானை கோவிலுக்கு சென்று வணங்குங்கள். இதனால் சனியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவானது உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். எனவே எந்த ஒரு விஷயங்களையும் துணிச்சலான முடிவுகளை நீங்க எடுப்பீங்க. துலாம் ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலே எந்த விதமான முடிவுகளாக இருக்கட்டும், அது எப்பேற்பட்ட சிக்கலான நேரத்திலையும் சரி, நீங்க எப்பொழுதுமே உங்களுடைய முடிவுகள்ல நீங்க சரியா எடுப்பீங்க. அது எப்பேற்பட்ட முடிவா இருந்தாலும் சரி, இதனால நமக்கு நன்மை நடக்குமோ தீமை நடக்குமோ, இருந்தாலும் ஒரே ஒரு முடிவை நீங்க கண்டிப்பா எடுப்பீங்க. இங்கிட்டு போகவா அங்கிட்டு போகவா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்காது. முடிந்த அளவிற்கு ஒரே ஒரு முடிவை எடுப்பீங்க. அது தப்பா போனாலும் சரி, இருந்தாலும் அந்த ஒரு முடிவை என்னால மாற்றிக்கொள்ள முடியாது அப்படிங்கிறதுல நீங்க எப்பொழுதுமே உறுதியாக இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்க தான் இந்த துலாம் ராசிக்காரங்க. உங்களுக்கு இந்த ஒரு நாளானது எப்படி அமைய போகிறது என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் உங்களுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுடைய நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு நேரத்துல துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே நீங்க யாரிடமும் வாக்கு கொடுக்க கூடாது. அதே மாதிரி வாக்குவாதங்களிலையும் இந்த ஒரு நேரத்தில் நீங்க ஈடுபடக்கூடாது. எப்பொழுதுமே நீங்க துணிச்சலான செயல்களை செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எதுக்கு இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்கள நினைச்சு ஒருபோதும் பயப்பட மாட்டீங்க. முடிந்த அளவிற்கு உங்களுடைய தைரியத்தையும் உங்களுடைய மன தைரியத்தையும் உங்களுடைய உண்மையான ரூபத்தையும் எதுக்கு இருக்கவங்ககிட்ட காட்டணும் அப்படிங்கிறத நினைப்பீங்க. அதே போல அந்த ஒரு செயல்ல உங்களால வெற்றி பெற முடியுமோ தோல்வி பெற முடியுமோ எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த ஒரு செயல்ல இருந்து பின்வாங்க தெரியாது. இப்படிப்பட்டவங்க தான் துலாம் ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரர்கள் இந்த ஒரு நேரத்துல யாரிடமும் வாக்குவாதங்கள்ல ஈடுபடக்கூடாது. அப்படி வாக்குவாதங்கள்ல ஈடுபட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிக பெரிய அளவுல சிக்கல்ல கொண்டு வந்து முடிந்துவிடும். நீங்க வாக்குவாதங்களை ஈடுபட்டு விலகி சென்று விடுவீங்க. அது நாளைக்கோ இல்லைன்னா அடுத்து வருகின்ற நாட்களிலோ பிற்காலத்துல தேவையில்லாத அளவிற்கு உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை இந்த வாக்குவாதங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குமாம். அது மட்டுமல்லாம சில மனக்குழப்பங்களுக்கும் இது ஏற்படவும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே யாரிடமும் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுங்கள். எதுக்கு அப்படின்னா
வாக்குவாதங்கள்ல இந்த ஒரு நாள்ல நம்ம ஈடுபட்டுருவோம். அதுக்கப்புறம் வருகின்ற நாட்கள்ல நம்ம அந்த ஒரு நபரை தேடி செல்கின்ற ஒரு நிலைமை கூட நமக்கு இருக்கலாம். எனவே ஒரு முறைக்கு பல முறை நீங்க யோசித்து மற்றவங்ககிட்ட வாக்குவாதங்கள்ல ஈடுபடுவது அப்படிங்கிறது உங்களுக்கு மிகவும் நல்லது. இந்த ஒரு நேரத்துல நீங்க இறைவனை மட்டும் பிரார்த்தித்து கொண்டே இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்களுக்கு எப்பொழுதுமே தெய்வ சக்தி அப்படிங்கிறத, அந்த தெய்வ நாட்டம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கையே இருக்காது. முடிந்த அளவிற்கு உங்களுடைய வீட்டில் இருக்கிற நபர்கள் கூறுவதனால நீங்க தெய்வத்தை கும்பிடுவீங்க. வெளியில் சென்றாலும் அவங்க கூறுவதனால நீங்க அந்த தெய்வத்தின் மீது நாட்டம் காட்டுவீங்களே தவிர உங்களுக்கு ஒருபோதும் தெய்வத்தின் மீது எந்த விதமான நம்பிக்கையும் எப்பொழுதுமே இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்காது. அப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரர்கள் நீங்களே இந்த ஒரு நாள்ல தெய்வத்தை வணங்குவீங்க. உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்களோ நஷ்டங்களோ நன்மைகளோ இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். இப்போ நீங்க தெய்வத்தை நீங்களே தேடி வருவீங்க. தெய்வம் தான் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில இது அனைத்தையுமே கொடுத்திருக்கு. பிரச்சனையும் கொடுத்திருக்கோம், நன்மைகளையும் சிலருக்கு கொடுத்திருக்கும். இது அனைத்திற்கும் காரணம் தெய்வம் தான். நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும், நன்மைகள் நமக்கு செஞ்சதுக்கு நன்றி அப்படின்னு நீங்களே கண்டிப்பா தெய்வத்தை இந்த ஒரு நாள்ல பிரார்த்திப்பீங்க. இதை பார்த்து உங்களுடைய குடும்பத்துல இருக்கிறவங்க அனைவருமே சந்தோஷப்படுவாங்க. அனைவரும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இந்த ஒரு நேரத்தில் பார்ப்பார்கள். எனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நேரத்துல பக்தி பரவசமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நாளானது விளங்கும். உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல புதிய முயற்சிகள் எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. அது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்துல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளோ, வீடு வாங்குவதோ இல்லைன்னா கெட்டுவதோ, நிலம் வாங்குறது எதுவாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன முயற்சிகளை நீங்கள் இந்த ஒரு நேரத்துல எடுக்காமல் இருப்பது. அப்படி சின்ன சின்ன முயற்சிகளை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த முயற்சிகள் தோல்வியில போய் தான் முடியும். எனவே தேவையில்லாத முயற்சிகளில் இந்த ஒரு நாளில் நீங்கள் ஈடுபட வேண்டாம். முடிந்த அளவிற்கு எந்த விதமான முயற்சிகளையும் நீங்கள் இந்த ஒரு நாளில் எடுக்காமல் இருப்பது தான் உங்களுக்கு மிகவும் நல்லது. அப்படி முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தேவையில்லாத அளவிற்கு பிரச்சனைகளை ஏற்பட தூண்டும். எனவே முடிந்த அளவிற்கு முயற்சிகள் எதுவும் இந்த ஒரு நாளில் எடுக்காமல் இருப்பது துலாம் ராசிக்கு மிக நல்லது. அதே போல இந்த ஒரு நேரத்துல துலாம் ராசிக்காரங்க உங்களுடைய பிரச்சனைகளை யாரிடத்தும் கூறாமல் இருப்பது மிகவும் நல்லது. அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கடுகளவு இருந்தாலும் சரி, பெரிய கல்லளவுக்கு அந்த பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்தாலும் சரி, அதை உங்க கூட பிறந்தவங்ககிட்டயோ, உங்க கூட இருக்கிறவங்ககிட்டயோ, நண்பர்களிடமோ, உறவினர்களிடமோ யாரிடமும் நீங்க பகிராமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. அப்படி பகிர்ந்தீங்க அப்படின்னா அந்த அந்த நீங்க கூறின பிரச்சனையே உங்களுக்கு மீண்டும் அது மூலியமா சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில வரத்துண்டும். இந்த ஒரு நாள்ல பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றிவிடும். இதனால் பணம் உங்களுடைய கையில் தங்க தொடங்கும். அது மட்டுமல்லாமல் பணத்தினால் இருந்து அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். இதனால் மிக பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கைக்கும் நன்மைகளானது நடக்க தொடங்கும். உடல் நலன்ல இந்த ஒரு நாள்ல நீங்க அக்கறை கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நேரமானது கட்டாயம் விலகும். உடல் நலனை பொறுத்தளவுக்கு நீங்க சரியா பார்த்துக்கிட்டாலும் தேவையில்லாத அளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுடைய உடல் ரீதியாக கட்டாயம் ஏற்படலாம். எனவே முடிந்த அளவிற்கு உடல் ரீதியாக எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் நீங்கள் உட்கொள்ளாமல் பார்த்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. உத்தியோகத்துல இந்த ஒரு நாள்ல ஆதரவானது கிடைக்கும். அது உத்தியோகம் மட்டுமல்ல, நீங்க செய்கின்ற தொழிலாக இருக்கட்டும், உங்க கூட வேலை பார்க்குற அனைவருமே இந்த ஒரு நாள்ல உங்க கூட இருந்து உங்களுக்கு பெரிய அளவுல உதவி செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாளாக